இது என்ன உயிரினம்னு ரொம்ப நாளாக எனக்கு தெரியவே இல்லைங்க. நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன், அட்டைப்பூச்சி இந்த ரத்தத்தை உறிஞ்சும் பார்த்தீங்களா, காடுகள்லாம் இருக்கும். அது ரத்தத்தை உறிஞ்சுற அட்டைப்பூச்சின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இது நத்தை வகை, ஓடில்லா நத்தை. நத்தை வகைகளில் பல வகைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இது ஒரு வகை, ஓடில்லாத நத்தை. இந்த ஓடில்லாத நத்தை ஊர்ந்து போகுது பார்த்தீங்களா, அது போகிற வழியெல்லாம் அப்படியே ஒரு ஜெல்லி மாதிரியான திரவத்தை வச்சுக்கிட்டே தான் போவோம். நிறைய பார்க்கலாம். இந்த இடத்துல தெரியல வெள்ளையாக இருக்கிறதுனால. இது என்ன செய்யும்னா, உப்பு போட்டால் இறந்து போயிடும். ஆனால் அந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு உயிரினத்தை காப்பாற்ற தான் வேணுமே தவிர அதை அழிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு உயிரை துன்புறுத்தினா தான் அது நம்ம தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி அவங்களும் இந்த பூமியில் வாழறதுக்காக பிறந்தவங்க தான். நமக்கு மட்டும் சொந்தம் இல்லை இந்த பூமி. அதனால் எல்லா உயிர்களையும் நேசிப்போம். அது என்கிட்ட தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அதனால் நம்ம எஸ்கேப் எட்டு போயிடுறேன் நான். ஓகே பாய். ஐயோ பார்க்குது. என்ன 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 பார்த்தீங்களா? வாவ், ஒவ்வொரு உயிரும் எவ்வளோ ஒரு தன்மை கொண்டது தெரியுமா? அவங்கக்கிட்டலாம் பழகி பார்த்தா தாங்க தெரியும். ஆனால் இவங்ககிட்டலாம் பழக முடியாது. ஓகே பாய்.